இந்திய விடுதலைக்காக முதல்ல குரல் எழுப்பினவர் வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படின்னு சொல்லுவாங்க. வானம் பொழிகிறது, பூமி விளைகிறது, உனக்கேன் கொடுக்க வேண்டும் கிஸ்தின்னு கேட்டவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். அந்த பஞ்ச் டயலாக்லாம் வேற பயங்கர பவர்ஃபுல்லாக பேசுவாங்க. ஆனால் உண்மையிலே வீரபாண்டிய கட்டபொம்மன் யார்? வீரபாண்டிய கட்டபொம்மன் உண்மையிலேயே ஒரு கொள்ளைக்காரராக தான் இருந்திருக்காரோ அப்படிங்கிறது தான் இதை பார்க்கும்போது தான் நமக்கு தோணுது. இன்னும் சொல்லப்போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து போகிறதுக்கு சம்மதம் தெரிவிக்கக்கூடிய அளவுக்கு தான் இருந்திருக்காரு. ஆனால் அதே சமயத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போர் செஞ்சவராகவும் வீரபாண்டிய கட்டபொம்மன் இருக்கார். அதனால் வீரபாண்டிய கட்டபொம்மனை புகழ்வதா இல்லை இகழ்வதா அப்படின்னு ரொம்ப குழப்பமாகவே இருக்கு. வீரபாண்டிய கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சியுடைய பாளையத்துக்காரராக இருந்த ஒருத்தர். ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு குரல் எழுப்பின முதல் பாளையத்துக்காரர் இவர் தான் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லி பார்த்துருக்கோம், படிச்சிருக்கோம். ஆனால் இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு வரலாற்று ரீதியாக தேட ஆரம்பித்தோம் அப்படின்னா நிறைய கேள்விகள் நமக்கு எழும்ப ஆரம்பிக்குது. வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற இந்த பெயருங்கிறது பரவலாக பட்டி தொட்டிக்கும் போனதுக்கு காரணம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்து வெளிவந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தான். கற்றுக் கொடுக்கும் இனம் தமிழ் இனம், நீர் கற்றுக் கொடுக்க முயற்சிப்பது அறிவீனம். அந்த திரைப்படத்திலேயே எவ்வளவு ஓட்டைகள் இருக்கு, எவ்வளவு வரலாற்றுக்கு புறம்பான செய்திகள் இருக்கு, எவ்வளவு வரலாற்று ரீதியான தகவல்கள் சரி அதில் இருக்கு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக சினிமா போகனில் ஒரு வீடியோ வந்திருக்கு. இந்த வீடியோ பார்த்து முடித்தோன்னா அதுக்கு போனீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக அந்த படத்தை நம்ம பிரேக் டவுன் பண்ணியிருப்போம். இப்போது வீரபாண்டியனுடைய ஹிஸ்ட்ரிக்கு நம்ம வரலாம். தமிழர்களுடைய உரிமைகளுக்காகவும் தமிழர்களுடைய பண்பாடுக்காகவும் தமிழுக்காகவும் பல முயற்சிகளை முன்னெடுத்தவர் திரு மாப்போ சிவஞானம் ஐயாங்கிற மாப்போசி அவர்கள். அவர் தான் கட்டபொம்மனுடைய வரலாறை பெரிய அளவுக்கு எல்லாருக்கும் கொண்டு போய் சேர்க்கறதுக்கான முனைப்பில் ஈடுபட்டவர். இன்னும் சொல்லப்போனால் வீரபாண்டிய கட்டபொம்மன்னு சிவாஜி கணேசன் நடித்த அந்த திரைப்படம் வந்தது இல்லையா, அந்த திரைப்படத்துக்கான ரிசர்ச்சுக்கும் அதே மாதிரி ஸ்க்ரீன் பிளேவுக்கும் தலைமை தாங்கினவர் திரு மாப்போசி ஐயா அவர்கள் தான். அவர் தான் முதல்ல புத்தகம் எழுதினாரான்னு பார்த்தா கிடையாது. அவருக்கு முன்னாடி 2-3 பேர்லாம் புத்தகம் எழுதியிருக்காங்க. ஆனால் அவர் எழுதின புத்தகம் தான் ரொம்ப பரவலாக போய் சேர்ந்தது. அவர் தான் கட்டபொம்மனை ரொம்ப தூரத்துக்கு கொண்டு போய் சேர்த்தார். ஆனால் அதே சமயத்தில் கட்டபொம்மனுடைய கதை அப்படிங்கிறது நெல்லை சீமையில் வாயுமொழி வழக்காக ரொம்ப அதிகமாக பல காலங்களாக பரவிக்கிட்டு இருந்த ஒன்று தான். அதை தூசு தட்டி தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்த்த பணிகளில் முக்கியமான பணிகள் செஞ்சவர் மாப்போசி அவர்கள். அவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு மாபெரும் வீரன், ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய அளவுக்கு போர்க்கொடி தூக்குனவர் அப்படிங்கிற இமேஜை கட்டமைக்கிறார். இப்போ அந்த புள்ளியிலிருந்து நம்ம தொடங்குவோம். முதல்ல வீரபாண்டிய கட்டபொம்மன் மேலே வைக்கப்படக்கூடிய கேள்விகளிலிருந்து பதிலை தேடி நம்ம தொடங்கலாம். முதல்ல அவர் மேலே வைக்கக்கூடிய கேள்விங்கிறது என்ன? அவர் ஒரு தமிழரா அப்படிங்கிற கேள்வி. இந்த கேள்விக்கான பதில் இல்லை, அவர் ஒரு தமிழர் கிடையாது. ஆந்திராவில் இருக்கக்கூடிய கண்டுக்கூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் இருந்து தமிழகத்திற்கு குடிபெயர்ந்து வந்தவங்க தான் கட்டபொம்மன் அவர்களுடைய மூதாதையர்கள். அவங்களுடைய குலதெய்வமாக இருந்தது ஜக்கம்மா. இந்த ஜக்கம்மா அப்படிங்கிற அந்த குலதெய்வங்கிறது தெலுங்கு பேசக்கூடிய ஒரு குறிப்பிட்ட சமுதாய மக்களுக்கான ஒரு குலதெய்வம். அப்படிப்பட்ட தெய்வத்தை குலதெய்வமாக கொண்டவங்களுடைய குடும்பத்தில் தான் கட்டபொம்மன் பிறக்கிறாரு, ஆட்சிக்கு வர்றாரு. இவர் ஆட்சிக்கு வந்தது பாளையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு பகுதி. இந்த பாளையம் அப்படிங்கிறது என்ன? பாளையம் அப்படிங்கிறது நம்ம இப்போ இருக்கக்கூடிய தாலுக்கா மாதிரி இல்லை டிஸ்ட்ரிக்ட் மாதிரி அப்படின்னு யோசிச்சுக்கோங்க. பாண்டியர்கள் காலத்தில் இருந்தே கூற்றங்கள் அப்படிங்கிற ஒரு கட்டமைப்புங்கிறது இருந்துச்சு. இந்த கூற்றங்கள் அப்படிங்கிறது என்னென்னா, பாண்டிய அரசர்கள் தலைமை மதுரையில் தலைமை அரசை வச்சு அவங்க ஆட்சி செஞ்சிட்ருப்பாங்க. அவங்களுக்கு கீழே கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக ஒவ்வொரு நிலப்பரப்புக்கு ஒவ்வொரு குறிப்பிட்ட அரசர்கள் இருந்தாங்க. இவங்க சீஃப்டன்ஸ்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த குறிப்பிட்ட எல்லைக்குட்பட்ட தலைவர் அந்த மக்கள்கிட்டேருந்து வரியை வசூலித்து அந்த மக்களுக்கு பாதுகாப்பு தர்றதுக்கு அதோடைய அட்மினிஸ்ட்ரேஷனுக்கான செலவுகளுக்கெல்லாம் போக மீதி இருக்கக்கூடிய பணத்தை பாண்டிய அரசர்களுக்கு வரியாக கட்டுவாங்க. இப்போ நம்ம சென்ட்ரலுக்கு நம்ம வரி கட்டுறோம் இல்லையா ஸ்டேட்லேருந்து, அதே மாதிரி தான் அப்போ இந்த ஒவ்வொரு இடத்துல இருந்து வரி அப்படிங்கிறது போயிட்டுருக்கும். பாண்டியர்களுடைய காலத்துக்கு அப்புறமா இங்கே முகலாயர்களுடைய ஆட்சி காலகட்டம் அப்படிங்கிறது வருது. அந்த முகலாயர்களுடைய ஆட்சி காலகட்டத்தை வீழ்த்தி விஜயநகர அரசு அப்படிங்கிறது உருவாகுது. இந்த விஜயநகர பேரரசு என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்களுக்கான ஒரு கவர்னரை மதுரையில் நியமிக்கிறாங்க. நீ சவுத் சைட் ஃபுல்லாக நீ பார்த்துக்கோப்பா, தமிழ்நாட்டை நீ பார்த்துக்கோப்பான்னு நியமிக்கிறாங்க. அப்படி கவர்னராக நியமிக்கப்பட்டவர் அதுக்கப்புறமா இங்கே ஒரு ஆட்சியை உருவாக்குறாரு. அதுதான் நாயக்கர் ஆட்சி. இந்த மதுரை நாயக்கர் ஆட்சி காலகட்டத்தில் ஏற்கனவே இருந்த இந்த வரி வசூலிக்கும் முறை இருக்கு இல்லையா, இந்த முறையை பாளையங்கள் அப்படின்னு மாற்றுறாங்க.
இந்த மதுரை நாயக்கருக்கு கட்டுப்பட்ட சிற்றரசர்களாக நீங்கள் வந்து கப்பம் கட்டணும் அப்படிங்கிறது அவங்க செஞ்சுக்கிட்ட உடன்படிக்கை. அப்படி தான் இது பாளையங்களாக மாற்றப்படுது. அப்படி பாளையங்களாக மாற்றப்படும் போது மதுரை நாயக்கர் அரசுக்கு ஒரு டவுட்டுங்கிறது இருக்குது. எப்படி இருந்தாலும் இந்த தமிழர்கள் ஆட்சி செய்யக்கூடிய அந்த பாளையங்கள் நமக்கு எதிராக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த பாளையங்களுக்கு பக்கத்துலேயே நாம் படையெடுத்துட்டு வந்தப்போ நம்ம கூடவே வந்து படையில் வந்து நிறைய தெலுங்கு மக்கள் வந்தாங்க. அதுக்கு முன்னாடியும் பஞ்சங்காலங்களில் நிறைய பேர் இங்கே வந்து தங்கியிருக்காங்க. இப்படி நிறைய பேர் தங்கியிருக்கக்கூடிய இடங்களெல்லாம் தனியாக பிரித்து அதெல்லாம் புது பாளையமாக உருவாக்கிடலாம் அப்படின்னு உருவாக்குனாங்க. அப்படி தமிழ் பாளையங்களுக்கு பக்கத்துலேயே எட்டயபுரம், தொட்டப்ப நாயக்கனூர், கண்டம நாயக்கனூருங்கிற மாதிரியான புது தெலுங்கு பாளையங்கள், அதாவது தெலுங்கு சிற்றரசர்களால் பாளையக்காரர்களால் ஆட்சி செய்யப்படக்கூடிய புது பாளையங்கள் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டுச்சு. இப்படி முதல்ல உருவாக்கப்பட்ட இந்த பாளையங்களுக்கு எட்டயபுர பாளையம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு பாளையமாக இருந்தது. ஆனால் ஃபஸ்ட்டு இவங்க உருவாக்குறாங்களே அந்த பாளையம், அப்படி உருவாக்கப்பட்ட பாளையத்தில் இந்த பாஞ்சாலங்குறிச்சி பாளையம் அப்படிங்கிற ஒரு பாளையமே இல்லை. பாஞ்சாலங்குறிச்சி அப்படிங்கிற ஒரு பாளையம் 17ஆம் நூற்றாண்டுடைய இறுதி காலகட்டத்தில் 18ஆம் நூற்றாண்டுடைய தொடக்க காலகட்டத்தில் உருவாக்கப்பட்ட ஒன்று. அப்படி உருவான இந்த பாஞ்சாலங்குறிச்சியுடைய 47ஆவது பாளையக்காரராக தான் இந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் பதவிக்கு வர்றாரு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இவர் 47ஆவது பாளையக்காரர்னு சொல்கிறதே தவறு. ஏன்னா 18ஆம் நூற்றாண்டில் தொடங்கப்பட்ட பாளையத்தில் எப்படி 47ஆவது பாளையக்காரராக இவர் வருவார்? 600 வருஷம் ஆட்சி செஞ்சவங்க இவங்கன்னு ஒரு கணக்கு காட்டுறதுக்காக இவங்க உருவாக்கியிருக்காங்க. ஆனால் ஆக்சுவலாக இவர் ஒரு 5ஆவது பாளையக்காரர் தான் அப்படின்னு வரலாற்று ரீதியாக இதுதான் சரியாக இருக்கும் அப்படின்னு பல பேர் வந்து கருத்துக்களை முன் வச்சுருக்காங்க. அதில் முக்கியமான ஒருத்தர் தமிழ்வாணன். லேனா தமிழ்வாணன் தன்னுடைய புத்தகத்தில் கட்டபொம்மனுடைய கால வரிசையை இப்படி வகைப்படுத்துகிறார். முதல்ல கட்டபிரம்மையா அப்படிங்கிற ஒருத்தர், அவர் தான் வந்து ஆதி கட்டபொம்மன், அவர் தான் இந்த குலத்தை வந்து தோற்றுவிச்சவர். அதுக்கப்புறமா 1709 1736 ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் 1736 1760 பொல்லா பாண்டிய கட்டபொம்மன் ஒருத்தர் இருந்திருக்கார். அதுக்கப்புறம் 1760 1790 இரண்டாம் ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன் இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா வீரபாண்டிய கட்டபொம்மன் 1790 1799 வரைக்கும் ஆட்சி செஞ்சிருக்காரு. ஸோ கணக்கு பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாஞ்சாலங்குறிச்சியுடைய 5ஆவது பாளையக்காரராக பதவிக்கு வந்தவர் தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். ஸோ இந்த பாளையம் என்ன, பாளையத்துக்காரங்களாம் என்ன அப்படிங்கிற ஒரு புரிதலுங்கிறது உங்களுக்கு வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். இப்போது முக்கியமான ஹிஸ்ட்ரியிலேருந்து நம்ம ஆரம்பிக்கலாம். வீரபாண்டிய கட்டபொம்மன் உண்மையிலேயே ஆங்கிலேயர்களை எதிர்த்தாரா அப்படிங்கிற கேள்விக்கு ஆமாம், உண்மையிலேயே அவர் ஆங்கிலேயர்களை எதிர்த்திருக்கிறார். ஆங்கிலேயர்கள் அவர் மேலே ரொம்ப பெரிய அளவுக்கு கோபம் கொள்கிற அளவுக்கு அவருடைய நடவடிக்கைகள் அப்படிங்கிறது இருந்திருக்கு. கட்டபொம்மன் மிகப்பெரிய ஒரு வீரன் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையான்னு பார்த்தா அதுவும் உண்மைதான். கட்டபொம்மனோட கடைசியாக போர் புரிந்தவர் மேஜர் ஜான் பேனர்மன். இவர் தான் கட்டபொம்மனுடைய கோட்டை வந்து முற்றுகையிட்டவர். அந்த கோட்டையிலிருந்து கட்டபொம்மனை ஓட வைத்தவர். அதுக்கப்புறமா தூக்கிலிடப்படும் வரை கட்டபொம்மனுடைய எல்லா விஷயங்களையும் நேரில் பார்த்தவர் இவர் தான். இவர் என்ன பண்ணுறாருன்னா, கட்டபொம்மன் தூக்கிலிடப்பட்ட மறுநாள் சென்னையில் இருக்கக்கூடிய ஹெட் ஆஃபீஸுக்கு ஒரு லெட்டரை வந்து அவர் எழுதுகிறார். அந்த லெட்டரில் கட்டபொம்மனுடைய வீரம் வந்து மிகப்பெரிய அளவுக்கு இருந்துச்சு, அந்த வீரத்தை வந்து நம்மளால் மறுதளிக்கவே முடியாது. அதே மாதிரி கட்டபொம்மன் வந்து கடைசியாக நாங்கள் விசாரிக்கும் போது எட்டயபுரத்தாரையும் அதே மாதிரி மற்ற பாளையத்துக்காரர்கள் ரொம்ப கோபத்தோடு பார்த்துக்கிட்டே இருந்தார். அதே மாதிரி தூக்கு மேடைக்கு போனவுடனே தன்னுடைய தம்பி ஊமதுரையை பற்றியும் கவலைப்பட்டார், கோட்டையிலே இருந்திருக்கணும்னு சொன்னார் அப்படிங்கிற வார்த்தைகளை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் அவர் இறந்து போனார் அப்படிங்கிற பதிவு அவர் பதிவு செய்கிறார். ஆங்கிலேயர்களே பார்த்து வியந்த அளவுக்கான வீரம் அப்படிங்கிறது கட்டபொம்மனுக்கு இருந்திருக்கு அப்படிங்கிறது இதில் இருந்து நமக்கு தெரியுது. சரி, ஏன் ஆங்கிலேயரை இவர் எதிர்த்தார்? அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, படத்துலையும் சரி நம்ம படிக்கக்கூடிய விஷயங்களையும் சரி ஆங்கிலேயர்கள் வரி கேட்டாங்க. நீ யாரா வரி கேட்கறது அப்படின்னு சொல்லி டென்ஷன் ஆகி தான் முதல்ல போர்க்கொடியை தூக்குனார் கட்டபொம்மன் அப்படின்னு நம்ம படிப்போம் பார்ப்போம். ஆனால் ஆக்சுவலாக அது உண்மை கிடையாது. ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு வந்தது கட்டபொம்மனுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலேயே 1750களிலேயே ஆங்கிலேயர்கள் வந்து வரி கேட்டு தென்னகத்துக்கு வந்துட்டாங்க. அதுவும் திருநெல்வேலிக்கு அந்த டைம்லேயே அவங்க வந்துட்டாங்க. அப்படி ஆங்கிலேயர்கள் வரி கேட்டு வந்தப்போ அவங்களை எதிர்த்து முதல்ல குரல் எழுப்புனது யாருன்னா, நெற்கட்டும் செவலை ஆட்சி செஞ்ச பூலித்தேவ பாளையக்காரர் தான். அதுக்கப்புறமா வேலுநாச்சியார் கேட்டாங்க, இப்படி பல பேர் கேட்டாங்க. அதுக்கப்புறமான காலகட்டத்தில் 1790 தான் கட்டபொம்மன் வந்து இந்த மாதிரியான குரலை எழுப்புறார்.
அதுவும் வரியை கட்டவே மாட்டேன், நீ யாரா வரி கேட்கறது அப்படிங்கிற தொனியில் அவர் இந்த சண்டையை ஆரம்பித்தாரா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி தான். ஏன் இது கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னா, கட்டபொம்மனுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் சண்டை நடந்த காலகட்டத்தை நம்ம அலசி பார்த்தோம் அப்படின்னா அது நமக்கு புரிய ஆரம்பிக்கும். ஆங்கிலேயர்கள் கட்டபொம்மனுக்கு முன்னாடி இருந்த காலகட்டத்திலே இங்கே வரி வசூலிக்கக்கூடிய உரிமையை வாங்கிட்டாங்க. அதாவது நவாபுடைய பேரால் இங்கே வரிங்கிறது வசூலிக்கப்படுது. ஆனால் கட்டபொம்மன் ஆட்சிக்கு வந்த அதே காலகட்டத்தில் 1795 ஆங்கிலேயர்கள் ரொம்ப தைரியமாக ஒரு அறிக்கையை வெளியிடுறாங்க. அதாவது நவாபு பேரில் இனிமேல் வரி வசூலிக்கிறதுலாம் இல்லை, நவாபு சீன்லேயே கிடையாது, இனிமேல் நாங்கள் தான் உங்களை ஆட்சி செய்ய போகிறோம், எங்களுக்கு டைரெக்டாக நீங்கள் வரி கட்ட போகிறீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி ஆங்கிலேயர்களுடைய கைப்பாவையாக தான் ஆற்காடு நவாப் இருந்தார். அவங்க என்ன சொன்னாலும் அப்படியே கேட்டுக்கக்கூடிய நிலைமையில தான் அவர் இருந்தார். அவரை ஒரு பொம்மையாக வச்சுக்கிட்டு இவங்க ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இனிமேல் அவர் தேவையில்லை, நாம நேரடியாக ஆட்சி செய்யலாம் அப்படிங்கிறது 1790 அப்புறமா ஆங்கிலேயர்கள் முடிவெடுக்கிறாங்க. ஆற்காடு நவாப் எப்படி ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிஞ்சு போனார், அதுக்கான காரணம் என்ன நடந்துச்சு, இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம கர்நாடிக் வார்ஸ்னா என்ன, அதில் என்னென்னலாம் நடந்துச்சு, ஹைதராபாத் நிசாம் யார், அதில் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி உள்ளே வந்தாங்க, அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் எப்படி உள்ளே வந்தாங்கன்னு இப்படி ஏகப்பட்ட விஷயங்களை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் பார்த்தோன்னா அது ரொம்ப டீட்டெயிலாக போயிடும். இப்போதைக்கு இந்த அண்டர்ஸ்டாண்டிங் மட்டும் எடுத்துக்கோங்க. ஆற்காடு நவாபை மொத்தமாக தவிர்த்துட்டு இவங்க டைரெக்டாக நாங்களே வரி வசூலிக்க போகிறோம், எங்ககிட்ட வரியை கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி வராங்க. இதுதான் நடக்குது. அதனால தான் கட்டபொம்மன் வரி கொடுக்காம இருந்தார். ஆங்கிலேயர்கள் உங்களுக்கு எதுக்கே நாங்கள் வரி கட்டணும்னு கேட்டார் அப்படின்னு பார்த்தோன்னா அப்படியும் கிடையாது. இதை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த காலகட்டத்தில் இருந்த அரசியல் சூழலை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆங்கிலேயர்கள் தென்னிந்தியாவை முழுக்க அவங்களுடைய கட்டுப்பாட்டுகளை கொண்டு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஆற்காடு நவாபை அவங்க கையில் போட்டுக்கிட்டாங்க. அதுக்கேற்ற மாதிரி எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழலில் திருநெல்வேலியுடைய ஜில்லாவில் எல்லா பாளையக்காரர்களும் முடிஞ்ச அளவுக்கு வரியை வந்து கொடுத்துக்கிட்டு தான் இருந்தாங்க ஆங்கிலேயர்கள் மூலமாக நவாபுக்கு. நாங்கள் ஒரு சில நேரங்களில் கொஞ்சம் டைம் தாங்க, அடுத்த வாட்டி கொடுத்துட்றோம், இந்த மாதிரி எக்ஸ்கியூஸ் கேட்டு சமாளிச்சுக்கிட்டு இருந்தாங்க பாளையக்காரங்க. இப்படி கட்டபொம்மனும் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவருடைய முன்னோர்கள், அதாவது அவருடைய அப்பா, அவருடைய தாத்தா எல்லாருமே செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்பப்போ ஆங்கிலேயர்களுக்கும் இவங்களுக்கும் போர்கள் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஆனால் இதெல்லாம் எப்போ நடந்திருக்கு அப்படின்னா, வேற ஒருத்தவங்க உள்ளே வரும்போது யாருக்கு பக்கம் நிற்கிறது அப்படிங்கிறதுக்கான போட்டியில் இந்த கட்சி மாறுறதல் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஒரே ஒரு உதாரணத்தில் அதை புரிஞ்சுக்க பார்ப்போம். முகலாய பேரரசுடைய பிரதிநிதியாக இருக்கக்கூடிய சந்தா சாஹிப் என்ன பண்ணுறாருன்னா, திருச்சியை பிடிக்கிறார். திருச்சியை பிடிச்சதுக்கப்புறமா மொத்தமாக இருக்கக்கூடிய எல்லாமே எனக்கு தாண்டா கண்ட்ரோலு, அதனால் எனக்கு தாண்டா நீங்கள் வரி கட்டணும் அப்படின்னு சொல்கிறார். வரியை வசூலிக்கிறதுக்கு மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் தன்னுடைய தம்பிகள் அனுப்புகிறார். திருநெல்வேலிக்கு இன்னொரு தம்பி வர்றார். சந்தா சாஹிப் என்ன சொல்லியிருக்காருன்னா, இதுக்கு மேலே நம்ம போருக்கு செலவு பண்ண முடியாது, முடிஞ்ச அளவுக்கு போர் செய்யாமல் வரியை வசூலிங்க அப்படிங்கிறதா தம்பிகளுக்கு அவர் போட்ட உத்தரவு. திருநெல்வேலிக்கு இன்னொரு தம்பி வந்தார்ல, அவர்கிட்ட நீங்கள் கவலையப்படாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு தெலுங்கு பாளையக்காரர்கிட்டேருந்து நான் உங்களுக்கு காசை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுத்து, யார் காசு வாங்கி தராங்க அப்படின்னா வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய கொள்ளு தாத்தா முதலாம் ஜெகவீரபாண்டியன் இருந்தார்ல, அவர் தான். அதனால அவருக்கு சின்ன நவாப் அப்படிங்கிற ஒரு பட்டத்தையே கொடுத்துருக்காங்க. இந்த சந்தா சாஹிப் இருக்கார் இல்லையா, இந்த சந்தா சாஹிப்புக்கும் பிரிட்டிஷ்காரங்களுக்கும் அதுக்கப்புறமா சண்டைங்கிறது வருது. ஆற்காடு நவாப் அடிப்படையாக வச்சு சந்தா சாஹிப்புக்கு பிரெஞ்சுக்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க, ஆற்காடு நவாப்புக்கு இங்கிலீஷ்காரங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு சண்டை வரும்போது என்னடா பண்ணுறது அப்படின்னு யோசிச்சப்போ கட்டபொம்மனுடைய மூதாதையர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, ரெண்டு பேருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரியே நடிப்போம், யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க பக்கம் நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி ஒரு சில சமயங்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக நின்று சண்டை போட்டிருக்காங்க, ஒரு சில நேரத்தில் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நின்று சண்டை போட்டிருக்காங்க. இப்படி எதிராக நின்று சண்டை போட்டதெல்லாம் மட்டும் லிஸ்ட் அவுட் எடுத்து வச்சு வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய பரம்பரையே ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஆங்கிலேய அரசை விரட்டி அடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக போராடினவங்க அப்படின்னு கிளப்பியிருப்பாங்க. ஆனால் ஆக்சுவலாக அப்போ ஆங்கிலேயர் அரசுங்கிறதே ஒன்றும் இல்லை, அப்போ கம்பெனி தான் இருந்துச்சு. அந்த கம்பெனி யாருக்கெல்லாம் சப்போர்ட் பண்ணுச்சோ அவங்களுக்கு எதிர்த்து இவங்க அப்பப்போ சண்டை போட்டிருக்காங்க. இதான் நடந்திருக்கு. இப்படி அந்தந்த சூழலுக்கு ஏற்ற மாதிரி மாறி முடிஞ்ச அளவுக்கு வரியவும் செலுத்திக்கிட்டு இருந்தவங்க தான் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய குடும்பம். அப்படி தான் வீரபாண்டிய கட்டபொம்மன் கட்டிகிட்டு இருந்தார். ஆனால் இந்த சமயத்தில் என்ன நடக்குது அப்படின்னா, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனைங்கிற வருது. என்னன்னா, திப்பு சுல்தான் பெருசாக வளர்றாரு. திப்பு சுல்தானை சமாளிக்கணும் அப்படிங்கிறதுக்காக மைசூர் போரில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் இருக்கிற பணம் படை பலம்னு எல்லாத்தையுமே போய் கொட்டுறாங்க. அதனால் இதை சமாளிக்கிறதுக்கே நம்ம பெருசாக இருக்குது, நீங்கள் திருநெல்வேலியில் பிரச்சனையாக இருக்குது, இராணுவத்தை அனுப்புங்கலாம் எந்த லெட்டரும் போட்டுறாதீங்க, முடிஞ்ச அளவுக்கு சைலண்ட்டாக சமாதானமாக எவ்வளோ வரியை வசூலிக்க முடியுமோ வசூலிங்கடா தம்பிகளா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அதிகாரிகளுக்கு ஹெட் ஆஃபீஸ் உத்தரவு போட்டுருச்சு. அதனால் திருநெல்வேலியில் முகாமிட்டு வரியை வசூலிச்சுக்கிட்டு இருந்த கலெக்டர் மாதிரியான அதிகாரிகள் கையில் கட்டு போட்ட மாதிரி உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. இந்த விஷயம் கட்டபொம்மனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருந்துச்சு. அதனால் வரியை கட்டாமல் அலக்கழிச்சிக்கிட்டே இருந்திருக்காரு. வரியெல்லாம் கட்ட முடியாது, அப்புறம் பார்த்துக்கலாம்
அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி சுற்றிட்டு இருந்தார். இது போக எட்டயபுரம் மாதிரியான பக்கத்து பாளையங்களோட அவருக்கு பிரச்சனைங்கிறது இருந்துச்சு. என்ன பிரச்சனை அப்படின்னா நிலப்பிரச்சனை தான். இது ஏன் இடம், இது ஓ இடங்கிற சண்டையில், எல்லை பிரச்சனையில் பயங்கரமாக இவங்களுக்குள்ள சண்டைகள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த சண்டைக்கு வந்து தீர்ப்பு வழங்குற இடங்கிறது யார்கிட்ட இருக்குது? ஆங்கிலேயர்கள்கிட்ட இருக்குது. நீங்கள் தாங்க பார்த்து எதாவது சொல்லணும்னு எட்டயபுரம் மாதிரியான பாளையக்காரங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. அதுக்கு உடனே ஆங்கிலேய கலெக்டர் வந்து லெட்டர் போடுறாரு, யார் கட்டபொம்மன் கிட்ட என்னப்பா பதில் சொல்லுன்னு. அதுக்கு சரியான பதிலெலாம் வராமல் இருக்குது. இதெல்லாம் ஆங்கிலேயர்களை கோவப்படுத்திக்கிட்டே இருக்குது. எப்படா சான்ஸ் கிடைக்கும் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. இப்படி ஒரு சூழலில் இவங்க 2 பேருக்குமான புகைச்சலுங்கிறது அதிகமாகிட்டே இருந்தது. அது எப்போ உச்சத்துக்கு போகுது அப்படின்னா ராமநாதபுரம் இன்டர்வியூக்கு அப்புறமா தான். பிரிட்டிஷ் அரசுடைய கலெக்டராக ஜாக்சன் துரை அப்படிங்கிறவர் வரார். அவர் வந்து கட்டபொம்மன் மேலே பயங்கர கோவத்தில் இருக்கார். கட்டபொம்மனுக்கு எவ்வளோ லெட்டரை போடுறாரு, என்னையா இன்னும் வரி வராமல் இருக்குது, என்ன பண்ணலான் இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்குறாரு. பதில் இல்லை. இந்த மாதிரி நிறைய அட்டுழியங்கள் பண்ணியிருக்கீங்க, அதுக்கெல்லாம் என்ன பதில் சொல்கிறீங்க? பதில் இல்லை. கடைசியாக ஜாக்சன் துரை வந்து கட்டபொம்மனுக்கு 1798 ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் செப்டம்பர் 5 நீங்கள் வந்து என்ன நேரில் சந்திக்கணும், உங்களுடைய விளக்கத்தை எனக்கு தரணும். அப்படி நீங்கள் தர்றதுக்கு தவறுனீங்க அப்படின்னா உங்களுடைய பாளையங்கிறது உங்களை விட்டு போயிடும், வேற ஒருத்தரை அந்த இடத்துல பாளையக்காரராக நியமிச்சிருவோம் அப்படின்னு சொல்லி ஜாக்சன் துரை அந்த லெட்டர் எழுதுறாரு. ஜாக்சன் வந்து ஆகஸ்ட் மாதம் இந்த லெட்டர் எழுதியிருக்காரு. செப்டம்பர் மாதம் என்னை வந்து பாருங்கள், செப்டம்பர் 5 வந்து என்னை பாருங்கன்னு சொல்லிட்டு அவர் லெட்டரை போட்டுட்டு கிளம்பி திருநெல்வேலிக்கு போயிட்டார். ஆனால் 5 போய் பார்க்குறதோட அதுக்கு முன்னாடியே போய் பார்த்து கொஞ்சம் சமாதானப்படுத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி கலெக்டரை பார்க்கறதுக்கு தன்னுடைய படைப்பரிவாரங்களோட கிளம்பி போகிறாரு கட்டபொம்மன். முன்னாடியே போய் பார்த்துலான்னு போனால் அங்கே வந்து கலெக்டர் இல்லை. சரி, அங்கேருந்து நெல்லைக்கு கிளம்பி போகிறாரு. அப்படி நெல்லைக்கு போகும்போது கலெக்டர் வந்து பார்க்க விரும்பலை. நான் அவருக்கு செப்டம்பர் 5 தான் டேட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கு முன்னாடி ஏன் அவர் வராரு? அப்படிலாம் முன்னாடிலாம் வந்து அவர் பார்க்க முடியாது, வெயிட் பண்ண சொல்லுங்கள், அப்புறம் வர சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டார். ஆனால் கட்டபொம்மன் வந்து இல்லை, நாம் எப்படியாவது சந்திச்சு தான் ஆகணும்னு சொல்லிட்டு அங்கே வந்து ரெக்வஸ்ட் பண்ணுறாரு அவங்கள சந்திக்கிறதுக்கு. ஆனால் முடியாதுன்னு கலெக்டர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா திருநெல்வேலியிலேருந்து குற்றாலத்துக்கு கலெக்டர் கிளம்பி போகிறாரு. குற்றாலத்துக்கு கலெக்டரை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு கட்டபொம்மன். அப்படி போகும்போது மக்கள்லாம் என்ன இவ்வளோ பரிவாரங்களோட போகிறீங்க, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, இந்த மாதிரி கலெக்டரை பார்க்க அவர் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொன்னால் வெக்கக்கேடாக இருக்குமே அப்படின்னு ஃபீல் பண்ணி குற்றாலநாதரை தரிசிக்கிறதுக்காக போகிறோன்னு சொல்லுங்கன்னு தன்னுடைய தம்பிகளுக்கு படைகளுக்கு வந்து அவர் சொன்னாருன்னு சொல்லி ஒரு கும்மி பாட்டு ஒன்று இருக்குது. குற்றாலத்திலேருந்து அதுக்கப்புறம் சொக்கம்பட்டிக்கு போகிறார். சொக்கம்பட்டியிலேருந்து சேத்தூர்லேருந்து சிவகிரி, இப்படி பல ஊர்களை கடந்து செப்டம்பர் 5 பார்க்க வேண்டிய கட்டபொம்மனை செப்டம்பர் 9 தான் ஜாக்சன் வந்து ராம்நாட்டில் வச்சு சந்திக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள், உண்மையிலேயே ஆங்கிலேயருக்கு எதிராக பயங்கரமாக வந்து எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய ஒருத்தராக கட்டபொம்மன் இருந்திருந்தா முதல்ல இந்த மீட்டிங்கு போகிறதையே அவர் தவிர்த்திருப்பார். அப்படி மீட்டிங்க்கு போனோம், சரி கூப்பிட்றாங்க என்னன்னு சந்தித்து பேசுவோம் அப்படின்னு முடிவு பண்ணி சந்தித்து பேசுகிறதுக்கு போனாப்புல அப்படின்னா அங்கே வேணுக்குனே கலெக்டரை அவமானப்படுத்துகிறாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியுது. தன்னை சந்திக்காமல் பல பாளையங்களுக்கு நடுவில் அலக்கழிச்சிக்கிட்டு இருக்காரு, தன்னுடைய இமேஜை வந்து அவர் உடச்சிக்கிட்டு இருக்காருங்கிறது கட்டபொம்மனுக்கு நல்லாவே தெரியுது. அப்படி இருந்தும் கோவப்பட்டு பாஞ்சாலங்குறிச்சிக்கு கிளம்பி போகாமல் கலெக்டர் எப்படியாவது பார்த்துட்டு போனால் தான் ஏன் சமாதானமாக போக முடியும், இல்லைனா பெரிய சண்டையாயிரும், பாளையம் நம்ம கையை விட்டு போயிடும்னு சொல்லி தொடர்ந்து அவ்வளோ அவமானங்களையும் கடந்து ராம்நாட்டில் போய் சந்திக்கிறாரு கட்டபொம்மன். இதுதான் நடந்திருக்கு. இப்படி போய் சந்தித்தப்போ உண்மையிலேயே படத்தில் காமிச்ச மாதிரியான சீன்கிறது நடந்துச்சா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு சினிமா போகன் சேனலை போய் பாருங்கள். இப்போது நம்ம அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். இப்படி போய் சந்திக்கிறாங்க இல்லையா, சந்தித்ததுக்கப்புறமா அங்கே வந்து ஒரு சின்ன கலவரம் அப்படிங்கிறது வெடிக்குது. எப்படியாவது கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தோரணைங்கிறது ஜாக்சன் கிட்ட இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் அப்போ நடந்த சம்பவங்கள் மூலமாக நமக்கு புரிஞ்சிக்க முடியுது. அதுலேருந்து தப்பிக்கணும்னு தப்பிச்சு கட்டபொம்மன் வந்து அங்கேருந்து கிளம்பி ஓடி கோட்டைக்கு வந்துடுறாரு. எங்கே? பாஞ்சாலங்குறிச்சி கோட்டைக்கு வந்துடுறாரு. அதுக்கப்புறமா தான் அந்த கோட்டையை தகர்த்து அவர் பிடிக்கிறதுக்கான வேலைகள் அப்படிங்கிறது நடக்க ஆரம்பிக்குது. இதில் நல்லா கவனிக்கணும், இவ்வளோ தூரம் அவமானப்படுத்தி ராம்நாடு கோட்டையில் வந்து அவமானப்படுத்தி அதுக்கப்புறம் அனுப்பியிருக்காங்க. அந்த கோவத்தில் வந்து படையை திரட்டிக்கிட்டு வந்து ஆங்கிலேயர்களை எதிர்த்து போரிட்டாரா கட்டபொம்மன் பார்த்தா கிடையாது. இல்லை, இங்கே வந்து கோட்டைக்குள்ளே ஒரு பெரிய கலவரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆங்கிலேயர்கள் வந்து எப்படி இவன் கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லி படையை திரட்டிக்கிட்டு போய் வந்து கட்டபொம்மனை பிடிச்சாங்களான்னு பார்த்தா அதுவும் கிடையாது. என்ன நடந்துச்சு அப்படின்னா, ஜாக்சன் பண்ணது தப்பு அப்படின்னு சொல்லி ஜாக்சனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க கம்பெனிக்காரங்க. யார்? ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. ஜாக்சனை டிஸ்மிஸ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல இன்னொருத்தரை வந்து கலெக்டராக வந்து பதவியில் உட்கார வச்சுருக்காங்க. அவர் மறுபடியும் பேச்சுவார்த்தையை வந்து தொடங்கியிருக்காரு. கட்டபொம்மன் கிட்டேருந்து பறிமுதல் பண்ண, அதாவது அந்த கலவரத்தில் பறிமுதல் பண்ண பொருட்களையும் திரும்பி தர்றோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கட்டபொம்மன் வந்து இல்லை, நீங்கள் வந்து என் மேலே ஆக்ஷன்லாம் எடுப்பீங்கன்னு சொல்லியிருக்கீங்க, அதெல்லாம் என்னென்னு கொஞ்சம் பரிசீலனை பண்ணுங்கிற மாதிரி கேட்டிருக்காரு.
அதுக்கு வந்து நாங்கள் யோசிக்கிறோம் அப்படிங்கிற பதிலையும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ராமநாதபுரம் சந்திப்பு அப்படிங்கிறத வச்சு கட்டபொம்மனுக்கு எதிராக ஒரு பெரிய போருங்கிறத வெடித்து அதில் வந்து கட்டபொம்மன் வந்து தோற்று போகலை. அதுக்கப்புறமா நடந்த சம்பவங்கள் மூலமாக தான் அது நடந்துச்சு. அது என்ன சம்பவம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கலாம். ஆனால் இதிலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு முடிந்த அளவுக்கு ஒத்துமையாக போகிறதுக்கான வேலைகளை வந்து செஞ்சுருக்காரு. அவர் முழுக்க எதிர்ப்பு அலைகளில் இல்லை. ஆங்கிலேயர்கள் வரியை வசூலிக்காமல் வேறு விஷயத்தில் வந்து கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தப்போ, மைசூர் போர் மாதிரியான விஷயங்களை கவனம் செலுத்திக்கிட்டு இருந்தப்போ அதை யூஸ் பண்ணி வரி கட்டாமல் எப்படி சமாளிக்கலாங்கிறத தான் அவர் யோசிச்சிருக்கார். வரி கட்டவே முடியாதுன்னு ஆரம்பத்திலேருந்து நின்று சண்டை போடக்கூடிய ஒருத்தர் அவர் இல்லை. இப்படி வரி கட்டாமல் அவர் தவிர்த்துக்கிட்டு இருந்தது தான் அவருக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையிலான புகைச்சல் அதிகமாக்குச்சு. அதுதான் அவருடைய முடிவுக்கும் காரணமாக அமைஞ்சது. சரி, அந்த புகைச்சல் உச்சத்துக்கு போனதுக்கான காரணம் என்ன? வீரபாண்டிய கட்டபொம்மன் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான நிலைப்பாடு எடுக்கிறார் இல்லையா? அதாவது வரியை கட்டாமல் எப்படி சமாளிக்கலாம், இல்லை வரியை கட்டாமல் தவிர்த்துடலாமா அப்படிங்கிற முடிவு எடுக்கும்போது அதற்கு தோதாக இருக்கக்கூடிய பாளையக்காரர்களை வச்சு ஒரு அணியை வந்து உருவாக்குறாரு. அந்த அணியை அடிப்படையில் வந்து இவர் சண்டைகள் போடுறாரு ஆங்கிலேயர்கள்கிட்ட. இது நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த அணியில் ஒன்லி பாளையக்காரர்கள் மட்டும்தான் இருந்தாங்களான்னு பார்த்தா இல்லை. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக இருந்த பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியும் அவர் வந்து பெற்றிருக்காரு. டச்சுக்காரர்களுடைய உதவியும் அவர் பெற்றிருக்காரு. இன்னும் சொல்லப்போனால் படத்தில் கூட வரும் டேவிட்சன் அப்படிங்கிற ஒரு கேரக்டர். இந்த டேவிட்சன்கிறவர் ஆங்கிலேயர்களுடைய உளவு படையில் இருந்தவர். டச்சுக்கிட்ட வந்து பல விஷயங்களை வந்து கறந்தவர். அவர் கட்டபொம்மனோட க்ளோஸாக இருந்துக்கிட்டு கட்டபொம்மனை எப்படியாவது ஆங்கில அரசுக்கு தோதான ஒரு பாளையக்காரராக மாற்றுறதுக்கான முயற்சியில் இருந்தவர். அது தனி கதை. ஸோ இவர் அந்நிய ஆதிக்கத்தை எதிர்க்கக்கூடிய ஒருத்தராக இருந்திருந்தார்னா கண்டிப்பாக பிரெஞ்சுக்காரர்களுடைய டச்சுக்காரர்களுடைய கூட்டணி அமைச்சிருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா ஆங்கிலேயர்கள் பெருசாக ஆதிக்கம் செலுத்துறதுக்கு முன்னாடியே சூழ்ச்சி மூலமாக டச்சுக்காரங்களும் பிரெஞ்சுக்காரங்களும் எப்படி வந்து இங்கே ஆட்சியை பிடிக்கிறதுக்கு வந்து முயற்சி செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது கட்டபொம்மனுக்கும் நல்லா தெரியும். அப்படி இருக்கும்போது அவங்களுடைய உதவியையும் அவர் பெற்றிருக்காரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. அதுக்கடுத்து கட்டபொம்மன் செஞ்ச பல விஷயங்கள் அவர் மேலேயே கேள்விக்குறியை வந்து உருவாக்குது. உண்மையிலே அவர் வந்து ஒரு பாளையக்காரரா, ஆங்கில அரசுக்கு எதிரானவராக இருந்திருக்காரா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வருது. ஏன்னா அவர் ஒரு பாளையக்காரராக இல்லாமல் கொள்ளைக்காரராக இருந்திருப்பாரோ அப்படின்னு தான் இதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு தோணுது. ஏன்னா எந்தெந்த பாளையங்கள்லாம் ஆங்கில அரசுக்கு வந்து கட்டுப்பட்ட ஒன்றா அவங்களுக்கு வரி செலுத்திக்கிட்டு இருந்ததோ அந்த பாளையங்களுக்குள்ளெல்லாம் நுழைஞ்சு அங்கே இருந்த அப்பாவி மக்களை கொள்ளையடிச்சாரு கட்டபொம்மன் அப்படிங்கிறது வரலாற்று செய்தி. ஆனால் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, ஆங்கில அரசுக்கு யாரெல்லாம் சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அவங்களை எதிர்த்து தான் கட்டபொம்மன் வந்து செயல்பட்டிருக்காரு. அவங்களுடைய பாளையத்துக்குள்ளே போய் தான் கொள்ளையிட்டிருக்காரு. அவங்கள பலவீனப்படுத்துறதுக்கான முயற்சியில் வந்து கட்டபொம்மன் இறங்கியிருக்காரு. ஸோ இதை வந்து சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு செயலாக தான் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லி திரு வே. மாணிக்கம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்தில் வந்து பதிவு செய்கிறார். சரி, அது வந்து சுதந்திர போராட்டத்துக்கான ஒரு செயலாக பார்க்கலாம் அப்படின்னா அந்த செயல் எந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அப்பாவி மக்கள் தங்களுடைய உழைப்பில் இருந்து உருவாக்கின நெற்களஞ்சியங்களை கட்டபொம்மனுடைய படை கொள்ளையிட்டிருக்கு. பெண்களுடைய நகைகளை கொள்ளையிட்டிருக்காங்க. காதரத்தான் கட்டபொம்மன் ஒரு சொலவடையே இருந்திருக்கு. ஏன் அந்த சொலவடை வந்திருக்கு அப்படின்னா, காதில் இருக்கக்கூடிய தண்டட்டியை கலட்டுறதுக்கு டைம் ஆகும்னு காதியே அறுத்துருவாங்க கட்டபொம்மனுடைய படை அப்படிங்கிறது தான் இதுக்கு உருவாகிறதுக்கான காரணம். அதே மாதிரி நிறைய நாட்டுப்புற பாடல்கள்லையும் இந்த மாதிரி கட்டபொம்மனுடைய படைங்கிறது மக்களை வந்து கொள்ளையிட்டிருக்கு, அந்த கொள்ளையிடக்கூடிய சம்பவங்களை கொலைகளையும் செஞ்சுருக்கு அப்படிங்கிறது பதிவாகுது. பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தாலும் இந்த மாதிரியான கொள்ளையிடக்கூடிய சம்பவங்கள் நடந்ததற்கான பதிவுகள் அப்படிங்கிறது இருக்குது. குறிப்பாக ஆங்கில அரசுக்கு உட்பட்ட கிராமங்களையும் அதே மாதிரி ஆங்கில அரசுக்கு கட்டுப்பட்ட பாளையக்காரர்களுடைய ஊர்களையும் இப்படி கட்டபொம்மனுடைய படைகள் வந்து கொள்ளையடிச்சிருக்கு அப்படிங்கிறது பதிவாயிருக்கு. இந்த பிரிட்டிஷ் ரெக்கார்ட்ஸ்லேருந்து நம்ம இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்க முடியும். என்னென்னா, ஆங்கிலேயர்களுக்கு கப்பம் கட்டக்கூடிய ஊர்களை மாத்திரம் பார்த்து இவர் கொள்ளையடிச்சாரா அப்படிங்கிற ஒரு கேள்விங்கிறது வரும். எந்தெந்த ஊர்களுக்கும் இவருக்கும் நிலப்பிரச்சனைங்கிறது இருந்துச்சோ அந்தந்த ஊர்களில் தான் இவர் அதிகமாக கொள்ளையிடக்கூடிய சம்பவங்களை ஈடுபட்டிருக்காரு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை திரு வே. மாணிக்கம் அவர்களும் பதிவு செய்கிறாரு. ஏன்னா கட்டபொம்மனுக்கு இழைக்கப்பட்டது அநீதி. கட்டபொம்மனுக்கு அவருடைய தாத்தா காலத்திலேயே வந்து எட்டயபுரம் பாளையத்துக்கு சொந்தமான ஒரு 2-3 கிராமங்கள்ங்கிறது ஒதுக்கப்படுது. அப்படி ஒதுக்கப்பட்ட நிலப்பரப்பில் வந்து இவர் வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு. ஆனால் எட்டயபுரம் அரசர் வந்து அது எனக்கு சொந்தமான இடம், எங்கேருந்து அடித்து பிடுங்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு கலெக்டர்கிட்ட. கட்டபொம்மன் சரியாக வரி செலுத்தாமல் இருக்காரு, இந்த மாதிரி ஏன் கொள்ளையிடுறீங்க, அந்த கொள்ளையெல்லாம் நீங்கள் தடுக்கணும் அப்படின்னு சொல்லி கடிதம் அனுப்புனா அதுக்கும் பதில் சொல்லாமல் இருக்காருங்கிறது பிரிட்டிஷ் கம்பெனிக்கு வந்து பெரிய அளவுக்கு குழப்பத்தை ஏற்படுத்துது, கோபத்தை ஏற்படுத்துது. அந்த சமயத்தில் மார்ஷல் அப்படிங்கிற ஒரு அதிகாரி வந்து நில அளவை செய்கிறார். எந்தெந்த பாளையத்துக்கு எந்தெந்த எல்லைகள் உட்பட்டது அப்படிங்கிற ஒரு அளவை செய்கிறார். அந்த நில அளவையில் ஏற்கனவே 2 ஊர்கள் கொடுக்கப்பட்டுச்சுல, அந்த ஊர்களும் எட்டயபுரத்துக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி பிரிட்டிஷ் கம்பெனி வந்து முடிவு செஞ்சு எட்டயபுரத்துக்கு அதை வந்து ஒதுக்குறாங்க.
இது கட்டபொம்மனை கோவப்படுத்துது. அதனால் வந்து அவர் அந்த ஊரில் வந்து கொள்ளையெல்லாம் செஞ்சுருக்காரு அப்படிங்கிறதையும் வேமாணிக்கம் அவர்கள் பதிவு செய்கிறார். இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, கட்டபொம்மன் கிட்ட இந்த நிலம் பிடுங்கப்பட்டு எட்டயபுரத்து அரசர்கிட்ட கொடுக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது எனக்கு சொந்தமான ஊரியா, எப்படியா நீங்கள் கொடுக்கலாங்கிற கேள்வி எழுப்பக்கூடியவர் தான் அவர் சரியான அரசராக இருப்பார். அது எனக்கு வேணும்னு அது உரிமை கொண்டாடுறதுக்கான முயற்சிகளை எடுக்கிறவர் தான் ஒரு சரியான அரசராக இருப்பார். ஆனால் என்கிட்டேருந்து போயிட்டல்ல, உங்கள் ஊரே இருக்கக்கூடாதான்னு சொல்லி கொள்ளையடிக்கிறது ஒரு சரியான அரசராக இருப்பாரா? இப்படி தொடர்ந்து கொள்ளை சம்பவங்கள், கொலை சம்பவங்களில் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய படைகள் அப்படிங்கிறது ஈடுபட்டிருக்கு. இது அவருக்கு தெரியாமலே கூட நடந்திருக்கலாம் அப்படிங்கிறத பதிவு செய்கிறாரு வேமாணிக்கம். அது எப்படி தெரியாமல் நடக்கும் அப்படிங்கிறதுல பெரிய கேள்விங்கிறது இருக்குது. ஏன்னா இப்படி ஒரு சம்பவத்தில் ஈடுபட்டதால தான் பெரிய அளவுக்கான விலையை கட்டபொம்மன் கொடுக்க வேண்டியதாக இருந்துச்சு. தானாதிபதி பிள்ளைங்கிறவர் கட்டபொம்மனுடைய மந்திரியாக இருந்தவர். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஸ்ரீவைகுண்டம், ஆழ்வார் திருநகரி, ஆத்தூர், பாளையங்கோட்டை இந்த இடங்கள்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்குன்னு நெற்களஞ்சியங்கள் அப்படிங்கிறது இருந்துச்சு. இந்த நெற்களஞ்சியங்கள் அதிகமாக நெல் வந்து சேர்ந்ததுக்கப்புறமா அதை விற்று அதுலேருந்து காசு பார்ப்பாங்க ஈஸ்ட் இந்தியா கம்பெனி. இந்த தானாதிபதி பிள்ளையுடைய வீட்டில் ஒரு திருமண நிகழ்வுங்கிறது இருக்குது. இந்த திருமண நிகழ்வுக்கு அவங்களுக்கு காசு தேவைப்படுது. என்ன பண்ணுறாங்க, நேராக போய் இந்த நெற்களஞ்சியங்களை கொள்ளையடிச்சிட்டு வந்துடுறாங்க. இந்த நெற்களஞ்சியங்களை காவல் காத்துக்கிட்டு இருந்த ஒருத்தரை வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் அவர் தடுக்க போய் அவரை வந்து கொலை செய்யப்படுறார். இந்த சம்பவத்துக்கு தானாதிபதி பிள்ளை தான் காரணங்கிறது உறுதியாக வந்து ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தெரிஞ்சிருச்சு. ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணுறாங்க, தானாதி பிள்ளையே உங்களுக்கு ஒப்படைங்க அப்படின்னு சொல்லி கட்டபொம்மனுக்கு வந்து நேரடியாக தூது அனுப்புகிறாங்க. கட்டபொம்மன் வந்து இல்லை, அவர் எங்ககிட்ட வந்து தஞ்சம் அடைஞ்சிட்டாரு, அதனால் அவர் எவ்வளோ கொள்ளையடிச்சாரோ அந்த எவ்வளோ நஷ்டம் உங்களுக்கு வந்திருக்கோ சொல்லுங்கள், அந்த காசை நாங்கள் திருப்பி கொடுத்துறோம், தானாதிபதி பிள்ளையை வந்து நாங்கள் வந்து ஒப்படைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாரு கட்டபொம்மன். இது வந்து அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. இது அவருக்கே தெரியாமல் நடந்த ஒன்று அப்படிங்கிறது வேமாணிக்கம் அவர்களுடைய வாதம். படத்துலையும் இதுதான் வரும். படத்தில் அது வந்திருக்கு, அது எப்படி அது பில்டப்பாக இருந்துச்சு, என்ன காரணம் அப்படிங்கிறத மறுபடியும் சொல்கிறேன். சினிமா பவனில் போய் செக் பண்ணுங்கள். இப்போ இந்த தானாதிபதி பிள்ளை கொள்ளை அடித்தார் இல்லையா, அந்த கொள்ளை சம்பவத்தில் ஒரு கொலையும் நடந்துருச்சு இல்லையா, இதை காரணமாக வச்சு தான் ஆங்கிலேயர்கள் பாஞ்சாலங்குறிச்சியை தாக்குறதுக்கான முனைப்பில் இறங்குறாங்க. மேஜர் பேனர்மேன் அதற்காக நியமிக்கப்படுறார். முதல்ல வந்து அவர் படையை திரட்டிக்கிட்டு கோட்டையை நோக்கி போகிறாரு. முதல் நாள் அவருக்கு தோல்விங்கிறது கிடைக்கிது. உடனே புதுக்கோட்டையிலேருந்து பீரங்கிகளை வர வைக்கிறாரு. பீரங்கியில் வர வச்சு பீரங்கி மூலமாக கோட்டையை வந்து தகர்த்தெறிய ஆரம்பிக்கிறார். பீரங்கி தாக்குதல் மூலமாக இனிமேல் நம்மளால் இங்கே தாக்கு பிடிக்க முடியாதுன்னு யோசித்த கட்டபொம்மன் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறார். ஆனால் படத்தில் வேறு மாதிரி காமிச்சிருப்பாங்க. அது எப்படி கரெக்டாக இல்லையாங்கிறத நீங்கள் அங்கே போய் பாருங்கள். தப்பிச்சு ஓடி அங்கே தலைமறைவாக வர்றாரு. அதுக்கப்புறமா புதுக்கோட்டை பாளையக்காரர் மூலமாக அவர் கைது செய்யப்படுறார். கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு கொண்டு வரப்படுறாரு. அந்த விசாரணையில் அவர் மேலே வைக்கப்பட்ட குற்றங்கள்லாம் உறுதி செய்யப்படுது. அதன் அடிப்படையில் 1799 அக்டோபர் மாதம் 16 கட்டபொம்மன் அவர்கள் கயத்தாரில் வச்சு தூக்கிலிடப்பட்டார். ஸோ இப்படி நம்ம வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய முழு வரலாறு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் நிறைய மாற்று கருத்துகள் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம இது வரைக்கும் படித்து தெரிஞ்சுக்கிட்ட பல விஷயங்களுடைய நேர் எதிரான பல வரலாற்று நிகழ்வுகள் அவருடைய வரலாறு முழுக்க நடந்ததை நம்மளால் பார்க்க முடியுது. இது எல்லாத்தையும் உங்கள் முன்னாடி வச்சுட்டேன். இப்போ நீங்கள் முடிவு பண்ணுங்கள், வீரபாண்டிய கட்டபொம்மன் அவர்கள் குட்டா பேடா அக்லியா? கீழே கமெண்ட் பண்ணுங்கள், டிஸ்கஸ் பண்ணலாம். இன்னும் இதை பற்றி வீரபாண்டிய கட்டபொம்மன் படத்தோட கம்பேர் பண்ணி அனலைஸ் பண்ணுறதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சினிமா போகன் சேனலில் போய் அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். அது உங்களுக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தரும். அதே மாதிரி ஒரு சின்ன ஸ்னிப்பட்டோட முடிக்கலாம்னு நினைக்கிறேன். வீரபாண்டிய கட்டபொம்மனை காட்டி கொடுத்தது எட்டப்பந்தான் அப்படிங்கிற ஒரு பேருங்கிறது இருக்குது. துரோகம்னாலே அது எட்டப்பந்தான் அப்படின்னு சொல்கிற மாதிரியான சொல்லாடல்ங்கிறதும் உருவாயிடுச்சு. ஆனால் ஆக்சுவலாக எட்டப்பன் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மனை பிடிச்சி கொடுக்கல. பிடிச்சி கொடுத்தது புதுக்கோட்டை அரசர் விஜய ரகுநாத தொண்டைமான் அப்படிங்கிறவர் தான் பிடிச்சி கொடுத்துருக்காரு. அப்புறம் ஏன் எட்டப்பனுடைய பேர் வந்திருக்கு அப்படின்னா, எட்டப்பனுக்கும் கட்டபொம்மனுக்கும் நீண்ட நெடுகால நிலப்பிரச்சனைங்கிறது இருக்குது. அது அவங்களுக்குள்ள பகையை வந்து உருவாக்கிக்கிட்டே இருந்திருக்கு. ஆங்கிலேயர்கள்கிட்ட அடிக்கடி கம்ப்ளைண்ட்டாக போனதும் இவங்க 2 பேருடைய பிரச்சனை தான். அது அடிப்படையாக வச்சு தான் கட்டபொம்மனுக்கு எதிரான இந்த போர் சூழலைங்கிறதே உருவாயிருக்கலாம். அப்படிங்கிறதால எட்டப்பனுடைய பேர் தேவையில்லாமல் கெட்டு போச்சுங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி, ஓகே. பிகாஸ் வீரபாண்டிய கட்டபொம்மனுடைய வரலாறுங்கிறது உங்களுக்கு புதுசாக இருந்திருக்கும், சுவாரஸ்யமாக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். நிறைய பேருக்கு போய் சேரணும்னா மறந்துடாமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்த்துட்ருக்கீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க. மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை வந்து பார்க்குறேன். பாய்.